பகாங்கில் ஜேஎஸ் லிங்க் லினாஸ் மலேசிய நிறுவனங்களால் மேம்படுத்தப்படும் 60 கோடி ரிங்கிட் மதிப்பிலான சூப்பர் மேக்னெட் எனப்படும் அதிக வலிமை கொண்ட காந்த உற்பத்தி வசதி மேம்பாட்டு திட்டம் மலேசியாவின் நிலையை வலுப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருப்பதோடு அரிய வகை மண் தாதுகளுக்கான கீழ்நிலை தொழில்துறையில் புதிய ஆற்றலை உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்விரு நிறுவனங்களும் ஏற்கனவே ஆரம்ப கட்ட ஏற்பாடுகளை செய்துவிட்டதாகவும் மந்திரி பசார் டதஸ்ரீ வான் ரோஸ்டி வான் இஸ்மாயிலை சந்தித்து அத்திட்டம் குறித்த இதர விவகாரங்களை வாதிக்கவிருப்பதாகவும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். முதலீடு வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டதஸ்ரீ ஜப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் நிலைமையை மதிப்பாய்வு செய்து கண்காணிப்பார் என்று அன்வார் குறிப்பிட்டார். அதோடு இது அரிய வகை பூமி தாதுக்களை உள்ளடக்கி இருப்பதால் அதன் செயலாக்கம் சூப்பர் மேக்னெட் எனப்படும் மிக உயர் வலிமை கொண்டதாக கருதப்படுவதால் அது ஒரு முக்கியமான முதலீடு என்று தென்கொரியாவிற்கு மேற்கொண்ட 3 நாட்கள் அலுவல் பயணம் முடிப்பதற்கு முன்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பிரதமர் இதனை தெரிவித்தார். ஜேஎஸ் லிங்க் அந்த திட்டத்திற்கு தேவையான நிலத்தை கொள்முதல் செய்துவிட்டதாகவும் தங்களின் செயல்பாடுகளையும் தொடங்கவிருப்பதால் இது இனி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மட்டுமல்ல என்பதையும் பிரதமர் விவரித்தார். பெர்சாத்து தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் கட்சி பதவிகளில் தொடர்ந்தால் பரிகாத்தா நேஷனல் பிளவுபடுவதோடு பெர்சாத்து கட்சி தோல்வி அடையும் என்று அக்கூட்டணியின் முக்கிய தலைவர்களான மாச்சாங் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் தாசேக்லுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் சைபுல் வான்ஜான் இருவரும் தெரிவித்துள்ளனர். கூட்டணியை வழிநடத்த மிகவும் பொருத்தமானவர் ஹம்சா ஜைனுடின் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கூட்டணியை கட்டி எழுப்புவதற்கான முயற்சிகள் மற்றொரு சவாலை எதிர்கொள்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். பாஸ் இப்போது பரிகாத்தான் நேஷனல் மீது ஆதிக்கம் செலுத்துவதாகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். இப்போது 25 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பெர்சாத்துவில் உள்ளனர். 6 பேர் கட்சியை விட்டு வெளியேறி உள்ளனர். பாஸ் கட்சியிலிருந்து யாரும் வெளியேறவில்லை என்பதை பெர்சாத்துவின் உயர்மட்ட தலைவர்கள் உணர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். பிரதமர் அன்வார் இப்ராஹிமின் நிர்வாகத்திற்கு 6 பெர்சாத்து எம்பிக்கள் முன்பு தங்கள் ஆதரவை வழங்கியதை அவர்கள் சுட்டிக்காட்டினர். பாஸ் கட்சி இப்போது மக்களவையில் 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளது. இது நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய தனி கட்சியாக மாறியுள்ளது. இத்தகைய இயக்கவியலை மனதில் கொண்டு பெர்சாத்து தலைவராகவும் பரிகாத்தான் நேஷனல் தலைவராகவும் மொஹிதீன் யாசினின் தலைமையை பற்றிக் கொள்வது பெர்சாத்துவின் உயிர் வாழ்வை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பரிகாத்தான் நேஷனலின் பலத்தையும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்று அவர்கள் குறிப்பிட்டனர். முகைதீன் யாசின் பிரதமர் வேட்பாளராக அறிவித்து அதுதான் தங்களுக்கு வேண்டும் என்று வலியுறுத்தினால் பரிகாத்தான் நேஷனல் பிளவுபடும் என்பது மட்டுமல்ல ஒன்றுபட்ட நாம் தோற்றுவிடுவோம் என்றும் அவர்கள் எச்சரித்தனர். கனமழையையும் பெரு வெள்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வடகிழக்கு பருவமழை இம்மாதம் மத்தியில் தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய சாத்தியமான பெரு வெள்ளத்தை எதிர்கொள்வதற்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இலாக்கா முழு நிலையில் தயாராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக நாடு முழுமையிலும் தனது 15,620 அதிகாரிகளை பணியில் அமர்த்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 983 நிலம் மற்றும் நீர் சார்ந்த சாதனங்களையும் தயார் நிலையில் வைத்துள்ளது. நாடு முழுவதிலும் வெள்ளம் ஏற்படக்கூடிய 3,683 இடங்கள் அடையாளம் காணப்பட்டு விரிவான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தற்காப்பு அமைச்சான பென்டகானுக்கு வருகை புரியுமாறு தற்காப்புத்துறை அமைச்சர் டதஸ்ரீ முகமது காலிட் நோர்டினுக்கு அமெரிக்க தற்காப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஸெத் அழைப்பு விடுத்துள்ளார். ஹெக்ஸத்தின் அழைப்பை அமைச்சரவை அங்கீகரித்தால் தாம் பென்டகான் செல்ல தயாராக இருப்பதாக காலிட் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் மலேசியாவுக்கும் இடையிலான தற்காப்பு ஒத்துழைப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த கலந்துரையாடல்களுக்கு ஹெக்ஸத்தின் அழைப்பு வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் குழுவில் சாத்தியமான பங்கேற்பு உட்பட மலேசியா தனது சொந்த வெளியுறவு கொள்கையை பின்பற்றுவதற்கான இறையாண்மை உரிமை மீதான தனது மரியாதையை அமெரிக்கா மீண்டும் உறுதிப்படுத்தியது. பிரிக்ஸ் மூலம் வர்த்தகம் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதில் மலேசியாவின் ஆர்வத்தை வாஷிங்டன் புரிந்து கொண்டிருப்பதாக மலேசியாவின் அமெரிக்க தூதர் எட்கார்டு டி ககன் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் நீண்ட கால வளம் மேற்கத்திய வழங்கல் சங்கிலிகளுடன் அதன் ஒருங்கிணைப்பில் ஆழமாக வேரூன்றி இருப்பதாகவும் அமெரிக்கா மலேசியா பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தம் மூலம் அது மேலும் வலுப்பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். சில சூழ்நிலைகளில் பிரிக்ஸ் மலேசியாவிற்கு சில வரையறுக்கப்பட்ட பொருளாதார நன்மைகளை வழங்கக்கூடும் என்பதால் மலேசியா அதை பார்ப்பது அர்த்தமுள்ளதாக இருக்கும் என்று தாம் கருதுவதாக அவர் தெரிவித்தார்.
அதே நேரத்தில் மலேசியாவின் நீண்டகால செழிப்பு எங்கிருந்து வருகிறது என்பதை அங்கீகரிப்பது மிகவும் முக்கியம் என்றும் தாம் நினைப்பதாக அவர் கூறினார். தங்களின் பார்வையில் மேற்கத்திய விநியோக சங்கிலிகளில் அதன் ஆழமான ஒருங்கிணைப்பில் இருந்து வருகிறது என அவர் சுட்டிக்காட்டினார். மலேசியாவின் பிரிக்ஸ் உடனான தொடர்பை சுழிய தொகை விளையாட்டாக காணக்கூடாது என்றும், மலேசியா அமெரிக்கா மற்றும் பிரிக்ஸ் உடன் ஒரே நேரத்தில் தனது உறவுகளை வலுப்படுத்த முடியும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மலேசிய பயணத்தை தொடர்ந்து அமெரிக்கா மலேசியா ஒத்துழைப்பு குறித்த அண்மைய தகவல்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அப்பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான அடிப்படை உறவின் பிரதிபலிப்பு என்று அவர் விவரித்தார். பண்டார் சன்வேயில் உள்ள ஒரு கல்லூரிக்கு அருகில் ஆற்றங்கரையில் அடையாளம் தெரியாத ஒருவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. உடலின் நிலையை பொறுத்து பாதிக்கப்பட்டவர் இறந்து பல நேரம் ஆகியிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணைகள் தெரிவிப்பதாக சுபாங்ஜியா காவல்துறை தலைவர் வான் அஸ்லான் வான் மமட் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் மற்றும் இனம் இன்னும் நிறுவப்படவில்லை என்றும், சம்பவ இடத்தில் எந்த அடையாள ஆவணங்களும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். உடல் பிரேத பரிசோதனைக்காக மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.